உடையால் கல் சட்டி இது முந்தி அரிசி போட்டு இதுக்கு அரிசி போட்டு இப்படி அரிச்சு கல் எடுப்பினோம் 350 ரூபா ஓடியாங்க அடித்தாலும் உடையாது 350 ரூபா இதுன்ற விலை வெறும் 490 ரூபா தான் 1500 ரூபாய்க்கு வாங்கினான் இதுன்ற விலை 950 ரூபாய்க்கு இங்கே இருக்குது அன்றைக்கு யோசிப்பாங்க இவ்வளோ ஏமாந்தனான்னு சொல்லி இதே ஆமாம் முக்கியமான அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தா கேகேஎஸ் ரோட்டில் நிற்கிறோம். கேகேஎஸ் ரோட்டில் நாச்சிமார் கோயிலுக்கு பக்கத்துலேயே நிற்கிறோம். இங்கே ஏன் வந்த நாங்கள் என்று சொன்னால் இங்கே பார்த்தா தெரியும் யாழ் சூப்பர் சேல்னு சொல்லி ஒரு கடை ஒரு சில நாட்களாக ஒரு பெரிய ஒரு சேலாக போய்கொண்டிருக்கு. பெரிய ஒரு வியாபாரமாக நிறைய பொருட்கள் வச்சு ஒரு உங்களுக்குள்ள நான் போய்ட்டு காட்டுறேன். பார்த்தாலே தெரியும் அந்த கடையை பார்த்தீங்கன்னா. இதுக்கு முதல் நாங்கள் நல்லூரில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு கடையை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுப்போம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கடை இருக்குது யாழ் சூப்பர் சேல்னு சொல்லி. அந்த நல்லூரில் இருந்த கடை ஒரு கொஞ்ச நாள்லேயே இருந்து பிறகு அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட குறிப்பிட்ட நாளைக்குள்ளே தான் இருக்குமென்று சொன்னதை. ஆனால் இது இங்கே நிரந்தரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தான் இருக்குது. உள்ளுக்கு போய் நாங்கள் இங்கே என்னென்ன இருக்குன்னு, ஏன்னா முழு ஐட்டம் இங்கே இருக்குது போல் இருக்குது. பார்த்தா உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்குது, எப்படிப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது, நமக்கு என்ன தேவை, ஏதாவது வேண்டக்கூடிய மாதிரி இருக்குதான்றதை பார்ப்போம். மறக்காமல் புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். வாங்க உள்ளே போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு உள்ளுக்கு வந்தாலே எவ்வளோ பேர் எவ்வளோ எடுத்துக்கொண்டு இருக்கணும்னு பார்க்க தெரியுது. நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த ஆக்களை எடுக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உள்ளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எது எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்லி இருக்குது. எது எடுத்தாலுமே இங்கே 100 ரூபான்னு சொல்லியிருக்கு. நான் நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தா கீழே ஒவ்வொரு தட்டிலையும் இங்கே இருக்க ஒவ்வொரு தட்டிலையும் எது எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்தால் ஆமாம் நல்ல டைட்டாக இருக்குது. இது நான் சின்ன பொருளாக இருக்குதானு எடுத்து பார்த்தா நல்ல பிளப்பாக இருக்குது. எங்கேயாலும் இதில் வேலைக்கு நிற்கிறாக்களை பிடிச்சோம்னு சொன்னால் கதைக்கலாம் என்ன மாதிரி சொல்லி கொஞ்சம் பிஸியாக நிற்கிறோம். ஸோ அதால் ஃப்ரீயாக மட்டும் பார்ப்போம். நல்ல இதெல்லாம் 100 ரூபாய்க்கு உண்மையாகவே நல்ல ஐட்டம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல பிளப்பாக இருக்குது. இப்போ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோப்பு டப்பா இருக்குது, கத்திகள் இருக்குது. இது காது துடைக்கிறது பட் எங்களுக்கு தேவையில்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பூக்கள் கொண்டு போகலாம். கோயிலுக்கு போகிறார்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நாங்கள் கோயிலுக்கு போகிறதில்ல. இது இல்லையா, இது நீங்கள் கோயிலுக்கு சாமிக்கும் கொண்டு போகலாம். நீங்கள் என்ன ஐயோ இதுவும் இங்கே பாருங்க 100 ரூபா. ஒரு நல்ல இது மூடிகளோட பள்ளிக்கூடம் பள்ளிக்கூட சாப்பாடு டிஃபன் பாக்ஸா நல்ல டிஃபன் பாக்ஸில் எல்லாம் 100 ரூபாய்க்கு இருக்குது. இது என்ன விலை? ஆமாம் இவ்வளோத்து தேங்காய் இப்போ கட்டுப்பாடு தானே. இவ்வளோ பெரிய பால்வாடி பெரிய கல்யாண வீடு அதுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இது நான் இங்கே பார்த்தேன். நான் என்னத்தை பயன்படுத்துகிறது? இது நல்ல அலுமினியம் கேக் செய்கிறான். கேக்ஸ் இது கேக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வருது. அந்த அடுப்புக்கு சில பேர் எண்ணெய் சட்டிக்கு அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுவேன் தானே. அப்போ இது ஒரு நல்ல செட்டப். இப்படியே வச்சு மூடி வச்சுருக்கு. எண்ணெய் திறந்து எண்ணெய் வரும். நல்லா கணக்காக விட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். இது துடைக்கிறது மப்பர், நல்ல பெரிய மப்பர். இந்த விலைகள் எல்லாம் 750 தான் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். அடுத்த பொருட்களை பார்ப்போம். இது என்ன ஐட்டம்? கரண்டியல் கொழுவி விடுறது. கரண்டியல் வடியல். இது ஃபுல்லாகவே கிச்சன் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கரண்டியல் கொழுவி விடுறது, தண்ணி ஜக், தண்ணி நல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே 100 ரூபா. ஒரு 2 இந்த 3 மேசையும் 100 ரூபா ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்த ஐட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிச்சனுக்கு தேவையான சாமான்கள் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது அதுதான் எல்லாமே அந்த கிச்சன் ஐட்டங்கள்லாம் இருக்குது. இங்கே இதையும் பார்த்தா கிச்சன் ஐட்டங்கள்லாம் இருக்குது. இதுகளோட விலையும் 100 ரூபா தான். எல்லாமே 100 ரூபா தான். இந்த ஐட்டங்குள்ளே ஃபுல்லாக கீழேயும் இருக்குது. எங்கே இருக்குது? இது சின்ன குழந்தை பிள்ளைகள் ரெஞ்சு விளையாடுற நினைக்கிறேன். இது சின்ன கேரக்டர் ரெஞ்சுறது. பாருங்கள் எல்லாத்தையும் வடிவாக காட்டுங்க. இது சின்னாக்கள் அந்த சின்னாக்களில் அந்த தையல் இதில் கோத்து மாலைகள் செய்கிறது.
நூல் இருக்குது, மாலை செய்ய நூல் இருக்குது, குண்டுமணிகள் இருக்குது, வடிவாக கோத்து விளையாடலாம். சரியோ? அது எல்லா இதுலேயுமே இருக்குது, எல்லா மாதிரியுமே இருக்குது. சுப்பக்குழி இருக்குது 100 ரூபா, 3 பீஸ் 100 ரூபா, நல்ல லாபம். கடையில் ஒன்று எடுத்திங்கன்னா 100 ரூபா, இங்கே 3 பீஸ் 100 ரூபா, நல்ல லாபம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள் போட்டு வைக்கிறது, பேனைகள் ஆஃபீஸ். ஓகே, நான் அது எங்களுக்கு தேவையில்லை. அடுத்ததான் நாங்கள் கொஞ்சம் படிப்படியாக வந்து 150 ரூபாய்க்கு வந்துள்ளோம். 150 ரூபாய்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்க உங்கள் முகத்தை பாருங்கள், உங்களோட முகத்தை நீங்களே பாருங்கள், நல்லா இருக்கும்னு சொல்லி. கண்ணாடி ஐட்டங்கள் இருக்குது. இப்போ இல்லை, இப்போ பெரிய மேச கண்ணாடியே வந்துட்டு இதில் ஒரு காலம் நாங்கள் பார்த்த மாதிரி கிடக்குல்ல, முந்தி நாங்கள் பார்த்த மாதிரி கிடக்கு. ஆசையாக வேண்டி ஒவ்வொரு கலரில் வச்சுருப்போம். ஆனால் ஒன்றும் சும்மா அப்படியே தான் இருக்குது, வேண்டி வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது ஒன்று தேவை, இந்த போத்தில் தேவை கொஞ்சம் பெருசாக தேவை. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் சாப்பாடுகள் மிக்சர்கள் இருக்குது, அதை பையோட உடச்சி சாப்பிட இளவாளிச்சு போகணும். அப்போ இதுகள்ண்டா போட்டு வச்சு சாப்பிட்லாம். அப்போ வேண்டிட்டு போவோம் உண்டு. அது இப்படி எடுத்தாலும் நல்லா, இதில் கொஞ்சம் பெருசாக எடுத்தாலும் நல்லா பார்ப்போம். இதெல்லாம் 150 ரூபா ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 ரூபா ஐட்டங்கள். உடையார் ஏனெண்டா இது பிளாஸ்டிக் ஐட்டம், நல்ல பிளாஸ்டிக்காக இருக்குது. உட்டியா தர நீங்கள் உடைச்சிருக்கோம் உடையார் கிளியில் விழுந்தது. ஆனால் 250 ரூபா தரம் சாமான். அது உடையலை, அது கொஞ்சம் கூட உடையலை. நான் நீங்கள் பயப்படுவீங்கன்னு நான் கீழே விட்டோம். உடையாது, இது பிளாஸ்டிக் ஐட்டம். வாழை இலைகள் எல்லாம் இருக்குது, தலைவாழை இலையும் இருக்கிறது. இது தலைவாழை இலை இல்லை, இது மற்ற வாழை இலை, தலை இல்லை வாழை இல்லை. நல்ல நல்ல இதுகள் இருக்குது, சட்டிகள். அது எங்களுக்கு எனி நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். இந்த இதுகள் எல்லாம் இதால் அடி வேண்டி இருந்தால் ஞாபகம் இருக்கும் என்னும் வேண்டையில். இது அந்த சப்பாத்தி உருட்டுறது சிரிக்கிறோம். இது 250 ரூபா ஐட்டங்கள், இதெல்லாம் 250 ரூபா. இந்த தண்ணி போட்டலாம் 250 ரூபா. இது இங்கால பார்த்தீங்கன்னா 150 ரூபா. பழைய ஷெப்புகள், பழைய தாஜ்மஹால். அது சரி இல்லை, இது வேறு. ஓ வேண்டாம் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சி முட்டைகள் இருக்குது. பூச்சி முட்டை என்ன விலை? 150 ரூபா. அங்கேயால மறுபடியும் 150 ரூபாய்க்கா, 150 ரூபாய்க்கா நிற்கிறோம். பூச்சி முட்டையெல்லாம் இருக்குது. பாவிக்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் நல்ல ஃபுல்லாக இறுக்கி போடு கண்ணாடி எழுதல் வச்சுருப்பாங்க. பூச்சி போகிற அளவுக்கு இல்லை, ஏன்டா கெமிக்கல் அவ்வளோ. பூச்சி போனால் செத்து போடும், பூச்சி போகிற அளவுக்கு இல்லை. எங்கே இருக்குது? ஓ என்ன இது போடுற அளவுக்கு என் ஆட்டோ இன்னும் டெவலப் ஆகலை. ஆட்டோ டெவலப் ஆகல, அப்புறம் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யானு உங்களுக்கு தேவையான ஐட்டம், வேண்டி உராஞ்சி குளியுங்கோ. 300 ரூபா ஒரு பீஸானு. இது இப்படியே 300 ரூபா. 5. நீங்கள் என்ன விலை பண்ணுறீங்க? விலை 100 ரூபாய். இது வேறு ஐட்டம், இது வேறு. அது வேறு, அது தனியாக வரும். அது உரைஞ்சிக்கிறேன். இது பெரிய நூல் மாதிரி வரும். இது அந்த அப்படி உரைஞ்சிக்கிறேன் நீங்கள். அப்போ அதே 100 ரூபாய்க்கு இது என்ன விலைன்னு யோசிச்சுப்பேன். 300 ரூபாய்க்கு என்ன லாபமானது ஒரு சாமான். இது உண்மையாகவே எங்கள் ஆட்டோக்களை துடைக்க தேவை. அது ஒரு நல்ல விஷயம், முக்கியமான சாமான். இங்கே பார்த்தீங்கன்னா இடியப்ப தட்டு என்ன விலை? 150 ரூபா. இந்த இடியப்ப தட்டு தரமான சாமான், நல்ல பிளப்பாயும் இருக்குது. 12 பீஸ் ஒரு டசின், 12 பீஸ் 150 ரூபா. அந்த முந்தி நாங்கள் இது எப்படி செய்கிறோம்னா ஓலையில் இழைச்ச இடியப்ப தட்டு எல்லாம் கூடுதலாக பயன்படுத்துகிறது. இப்போ இதுகள் வந்துட்டுது. இப்போயும் எங்கள் டைம் இதுக்கு ஓலையில் இழைச்சது, ஆனால் அது நல்லம். ஓலையில் இழைச்சது நல்லம். இதுகள் கொஞ்சம் அவிஞ்சி வரைக்க கெமிக்கல் பிரச்சனைகள் இருக்குது தானே. வேறு என்ன லைசன்ஸ் ஹோல்டர்கள் இருக்குது. கூடுதலாக இந்த இதுகள், இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது. நல்ல ஐட்டங்கள் உண்மையாகவே பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னுமே ஒரு கொஞ்சம் இடம் தாண்டல போல. என்ன நாங்கள் என்ன ஐயோ பாவுடா இதடா கண்ண நேரம் வைக்கிறேன் போதாரு. மசாஜ் ஐட்டம் கிடையாது. நீங்கள் இடம் எடுத்துகிட்டு நான் இந்தியாவில் பார்த்துட்டு வரேன். எப்படி நாங்கள் இந்தியாவில் போவோம். இந்தியாவில் போகணும்னு சொன்னால் கூடுதலாக இந்த இது ரிங் பாட்டில்கள்லாம் இருக்குது. ரிங் குழந்தை பிள்ளைகளுக்கான ரிங் பாட்டில் ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்த பாட்டில் கொஞ்சம் இது எந்த குழந்தை பிள்ளைக்கு?
வேலை போகிற குழந்தை பிள்ளைகளுக்கு. இது என்ன விலை? இது கொஞ்சம் விலை பெரிய விலை தான். என்னென்னு சொன்னால் இதில் வந்து 1350 ரூபா அடிச்சிருக்கு. அது நீங்கள் மேலே காட்ட வேணும். பெரிய சாப்பாட்டு இது எல்லாம் இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி போத்தல், இந்தியாவில் சுடுதண்ணி போட்டு ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்தியாவிலலாம் கிச்சன் ஐட்டங்கள்லாம் கிரைண்டர் இந்த வாளிகள், தூக்குவாளிகள். நாங்கள் விலை குறைஞ்ச ஐட்டங்கள்லாம் நாங்கள் பார்ப்போம். அதாவது வேண்ட இதெல்லாம் பெரிய பெரிய கடையில் வேண்டக்கூடிய ஐட்டங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் இந்தியாவில் போய் பார்ப்போம். இது என்ன இது ஒரு டீ குடிக்கிற, அதாவது டீ எடுத்து இருக்க வச்சு ஒரு ஆள் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு டீ தான் ஒரு இப்போ அதாவது நீங்கள் ஒரு கப்புக்கு டீயை ஆறாமல், இப்போ நீங்கள் உங்களுடைய அம்மா டீ ஆற்றி போட்டால் அவங்களுக்கு நீங்கள் எங்கேயோ தூர நிற்கிறீங்க, வேலை செய்யுங்க, உடனே இதுக்கு ஊற்றி வச்சுட்டு ஆறாமல் இருக்கும். நல்ல ஐட்டம். நான் விலை என்னவா இருக்குமான்னு தெரியல. ட்ரிங்க் போத்தல் பிசுங்கான். இது அப்போதை போட்ட மாதிரி போட்டால் இது விடாது. நல்ல உண்மையாக நல்ல ரிங் போத்தல். இதெல்லாம் சின்னாக்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட தான் சரி. லேடிஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ண தான் இது சரி, எங்களுக்கு சரி வரா. ஆமாம் பாதி உடஞ்சிருக்கு. இப்போ இது என்ன இருந்தது அதில் இருந்தால் விழுகுது. 3750 ரூபா லங் பாக்ஸ். இது வேலை போகிறாங்களே தான் தேவை, எங்களுக்கு தேவையில்லை. அப்படியே இஞ்சால வாங்க, இதுக்கால போமா, இஞ்சால் சைட்டு போவோம். இந்த லைன் ஃபுல்லாகவே கிச்சன் ஐட்டங்கள்லாம் அந்த கிளாஸுகளை பாருங்கள், நல்ல வடிவான கிளாஸுகள் இருக்கலாம் இருக்குது. இல்லை இது விட்டால் விட்டாயும், இந்த கிளாஸ் போட்டால் விட்டாயும். இதெல்லாம் வேறு லெவல் கிளாஸுகள். இதுகளோட விலையெல்லாம் உண்மையாக பார்க்க 200 ரூபா. இது வேறு இடங்களில் வேண்ட போக சரியான விலை. இங்கே உண்மையாகவே இந்த விலைக்கு 200 ரூபாய்க்கு குறைவாக இருக்கும். இது சாப்பாடு போட்டும் மூடி வைக்கக்கூடிய, இது பெரிய கூடியாக இருந்தால் பார்த்துருக்கேன். ஒரு ஆளுடைய சாப்பாடு மூடி வைக்கலாம். இது அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய அம்மா சாப்பாடாக போட்டுட்டு எங்கேயாலும் போனால் நீங்கள் மூடி வைக்கலாம். அப்படி ஒரு இந்த ஐட்டம் இருக்குது. இது என்னென்னு தெரியுமா? இது 200 ரூபாண்டா வடிவாக வேண்டிக்கணும் போல. இதில் மசாஜ் பண்ணுறது இப்படி தேய்ச்சி உங்களோட நல்லா செய்கிறதுக்கு நல்ல மசாஜ் பண்ணுற ஐட்டம். இந்த விலைக்கு ஓகே. என்னென்னு சொன்னால் இது நல்லூரில் நாங்கள் முதல்ல வீடியோவில் நல்லூரில் இது ஒரு 400 ரூபாய்க்கிட்ட 600 ரூபாய்க்கிட்ட சொன்னதை இங்கே 200 ரூபா ஆண்டேக்க நல்ல ஐட்டம். முழுக்க வளர்க்குது என்னென்னு தெரியல. இது மண்டே செய்கிறதில்ல, மண்டே செய்ய உங்களுக்கு வேறு ஐட்டம் இது. இது கையாலே தான் செய்கிறேன். இப்போ நான் சொன்னேனே இது மரத்தை இதில் செய்தது 200 ரூபா, ஓலையில் செய்தது. ஒரு பீஸ் 200 ரூபா. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு இருக்கிற ஃபுல் ஐட்டங்கள் எல்லாம் கிச்சன் ஐட்டங்களாக தான் இருக்குது. சில ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த இதுகள் எல்லாம் வேறு ஐட்டங்கள், கிளாஸுகள், கிச்சன். நாங்கள் இப்போ அங்கே சைடை போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நல்ல வடிவான போல்ட் இதுகள் இருக்குது, சிவருக்கு வைக்கக்கூடிய நல்ல அழகான இதுகள், பெயிண்டிங்ஸ்கள் இருக்குது. டிஃபன் சில்வர், அதாவது நீங்கள் சொன்ன சாப்பாடு பெட்டிகள். லாம்போ இது கட் பண்ணுறது, மரக்கறி வெட்டுறது என்ன? இதுக்கும் ஏதோ தெரியல என்னண்டு. இதில் பழங்கள் வைக்கிறது. ஆனால் இதான் அந்த டேபிளில் வச்சு பழங்கள் வைக்கிறது. இது 990, 1000 ரூபா. இது நல்ல நெட் இருக்குது. இது 750 ரூபா இதில் இருக்குது. அப்படியே நாங்கள் எங்கேயால் போனோமா இருந்தால் நல்ல ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, நல்ல இது இருக்குது. ஏன்னா அதான் அந்த சாப்பாட்டு பாக்ஸ்கள்லாம் கூடுதலாக இங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் எந்த டிசைன் இல்லை இங்கே பாருங்கள், என்ன அழகில் வேணுமென்றாலும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே எங்கேயால் போவோம், உங்களுக்கு பிடிச்ச இடத்த போவோம். பாட்டு பாடிக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தி வைக்கிறது கூட ஸ்டாண்டுகள் இருக்குது. 750 ரூபா தான் இந்த ஸ்டாண்டுகள் எல்லாம். அப்பா இந்த கிளாஸுகளை பாருங்கள், மெட்டல் நல்ல வடிவான. இது என்ன இது? இது கால் மிதிக்கிறது இல்லை.
இது இங்கே பாரு நல்ல வடிவான வண்ணாத்தி பூச்சி கால் மிதிக்கிறது நல்ல வடிவாக இருக்குது. இங்கே கிளாஸுகளை பாருங்க, நீல கிளாஸ் நல்லா இருக்குது, நல்ல நீலம், நல்ல இப்பெல்லாம் குடிக்கலாம். என்ன இதுக்கு வேணாம் ஜூஸ் பாட்டில்கள், ஜூஸ் பாட்டில் இது ஸ்டோ வச்சு குடிக்கணும்னா சொல்லிக்கிறேன். இது என்ன ஐட்டங்களுக்கு, இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா இதுக்கு சாம்பிராணி வச்சா, அந்த மற்ற சாம்பிராணி வச்சா அதுக்கால கீழே விழுந்து அப்படியே சுத்தம். இதில் கொழி வர சாம்பிராணி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. தென்னம்பொச்சில் இந்த இது நல்லா இருக்குண்ணா. நம்ம இதெல்லாம் காலை குடாக்கினா உடம்புக்கு நல்லது, சித்த மருத்துவம் அப்படி சொல்லலாம், ஏதாவது உருட்டலாம். இதெல்லாம் நல்ல இது விபூதி சந்தனம் குங்குமம் வைக்கிறேன் நினைக்கிறேன். என்ன அப்படியாது? இது நல்ல சுமை ஆகிட்டு. இது என்ன விலை? இது 300, சரியான விலை குறைவு, 350 ரூபா. நல்ல குவாலிட்டி, நல்ல மார்பிள், பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. நான் இது அந்த சம்போக்கள் வைக்கிறதுண்ணா, சவுக்காரம் சம்போ வைக்கிறது நல்ல ஐட்டங்கள். வடிவான பாத்ரூம் மட்டும்தான் வைக்கலாமோ, நல்ல ஐட்டங்கள் இருக்குது. இது எனக்கு தேவையா தெரியுதா? நான் ரைஸுகள் போடுற ஆக்கலானே இப்போ எங்களுக்கு தேவை வரும். இதெல்லாம் நல்ல விலைகள். இதுண்ட விலை என்ன? இதுண்ட விலை 3450 ரூபா. நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு இதை விட மலிவாக இருந்தால் இங்கேயும் பண்ணி கொள்ளலாம், இங்கே வந்தால் இங்கேயும் பண்ணி கொள்ளலாம். இங்கே இதில் பாருங்கள், இங்கே பாரு கல் சட்டி தெரியுமா? இதுதான் கல் சட்டி. இது முந்தி அரிசி போட்டு, இதுக்கு அரிசி போட்டு இப்படி அரிச்சு கல் எடுப்பினோம் முந்தி எங்களோட வீட்டில். இது கல் சட்டி பேர். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ரப்பர். இது எங்களுக்கு பாருங்கள் உடையாது, அப்படி ஒரு பிளப்பான சாமான், செம்மையாக இருக்குது. 350 ரூபா ஓடியாங்க, அடித்தாலும் உடையாது. 350 ரூபா ஓடி வாங்க. இதை போட்டுட்டு மேலே ஏறியும் நிற்கலாம், எல்லா வெயிட்டையும் தாங்கும், அவ்வளோத்துக்கு சாமான். 350 ரூபா தான், 350 ரூபா தான். இது தெரியுமா? குண்டு தோசை சுடுறது. இதுன்ற விலை வெறும் 490 ரூபா தான், 490. ஆனால் சட்டியல் எல்லாம் எனக்கு எந்த இதுக்கு பார்வைக்கு எல்லாமே விலை குறைவுன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நார்மலாக பார்த்து கொண்டிருக்கோ. இது 1290. என்ன அந்த அதில் கொடுக்குறார்கள், கொடுக்கலாம். இது பாருங்கள், பார்த்து வைங்க, தேவைண்டா சொல்லுங்க, வண்டிக்கு எடுத்து தரலாம். இதுன்ற விலை என்னன்னு சொன்னால் 2000 ரூபா, 1990 ரூபா. இந்த இதுகள் பூச்சாடி என்ன விட வெள்ளை தான். நான் இதை விட சின்ன சாடி 250 ரூபாய்க்கு இருக்குது, இதை விட சின்ன சாடி. இதுன்ற விலை அடிக்கலை, ஆனால் இது கொஞ்சம் நல்ல உறுதியாயும் பிளப்பாயும் இருக்குது. எங்கே புட்டுப்பானைகள் எல்லாம் இருக்குது. நல்ல உண்மையாகவே இது சொன்னேன், வீட்டுக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களும் இங்கே இருக்குது. இதுக்கு அந்த இதை பெட்டியல் இப்படி போட்டு வைக்கலாம், சாமான்கள் போட்டு வரலாம். 6 பேக் செய்கிற எல்லா பேக்கும் செய்கிறாங்க, போட்டு வைக்கலாம். வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமானும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இதுகளை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடுத்ததான் நாங்கள் இங்கே சைட்டு போவோம். செம்பு இதுக்கு பேர் செம்பு. 690 ரூபா 700 ரூபான்னு வைங்க செம்பு. எனக்கு உண்மையாக இது நல்ல விலை குறைவான. இஞ்சி இதுக்கு அந்த இது ஏதோ ஒன்று வைக்கிற போல, இதுக்கால புகை வரும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏதோ ஒன்று போடுறேன்னு நினைக்கிறேன். நல்ல கிளாஸ் கப். ஓ என்ன சோலரில் எரியும் இந்த லைட்டா. இது சோலார் பேனர். இது இங்கே லைட்டு. இதுன்ற விலை இது 10,000 சொல்லலாம். இதுன்ற விலை 10,000 சொல்லலாம். டிஸ்கவுண்ட் இருக்கா? டிஸ்கவுண்ட் இருக்கா, 10,000 சொல்லலாம். இதுதான் 10,000 சோலார் லைட்டு. உண்மையாகவே கரண்ட் தேவையில்லை, நல்ல ஒரு முத்தத்தில் கொழுவி விட்டால் பேசாமல் இருக்குங்க. இது ஸ்டாண்ட், இது பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டும் வருது. இது கொழுவுறதுக்கான ஸ்டாண்டும் வருது, கொழுவி வைக்க கொஞ்சம் மாதிரி ஒரு இல்லைங்களா. தண்டவாளம் சென்சார் ஒன் ஆஃப் இருக்குது. ஆனால் என்ன மேலே ஏறி ஒன் பண்ண முடியுமே, சென்சாரில் தானே தான் எரியும்னு நினைக்கிறேன். நல்ல லைட் உண்மையாகவே. அந்த விலை எங்களுக்கு இந்த விலை கூடவா குறைவா தெரியாது, ஆனால் நீங்கள் பார்க்குற அளவுக்கு. ஆனால் சோலரில் எரிக்கிறவனையே ஓகேயாக தான் இருக்கும். இது இந்த
இங்கே அடுத்த லைன் வா இதை பாருங்க நல்ல வடிவாக இருக்குது ஒரு பிசுங்கான் பவுல் இது என்ன விலை இது அடிச்சிருக்கு இது பீங்கான் பவுல் இது 2300 ரூபா குவாலிட்டி நல்ல மொத்தம் கண்ணாடி பாருங்கள் நல்ல மொத்தமான கண்ணாடி நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குது அழகாக இருக்குது ஆனால் பாவிக்கிறதான் கவனமாக பாவிக்கணும் கரண்டியில் பாருங்க மச்சான் நல்ல பெரிய கரண்டி சமையல் ஏதோ பெரிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி பெரிய கரண்டியல் இருக்குது இது நான் வாங்கிட்டேன் வேறு எனக்கு சரி என்ன விலையில் இருக்குன்னு பார்ப்போம் நான் வாங்கின விலைக்கு இது என்ன விலை நண்பன் இது 1500 ரூபாய்க்கு வாங்கினான் இந்த விலை 950 ரூபாய்க்கு இங்கே இருக்குது அன்றைக்கு யோசிப்பாங்க இவ்வளோ ஏமாந்துறான்னு சொல்லி இதே ஐட்டம் தான் நான் வாங்கினான் 1500 ரூபாய்க்கு வாங்கினான் அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த கப்பில் பார்த்தாலே குடிக்கணும் போல் கிடக்கு தண்ணி குடிக்கணும் போல் கிடக்குது அடுத்த விலை இது என்ன விலை நண்பன் என்ன விலை இதில் அடிச்சிருக்கு 690 ரூபா தரம் ஐட்டம் இதெல்லாம் கையில் இல்லை அந்த முதுகில் இங்கே விட திரும்ப உண்மையாக சோம ஐட்டம் இது அதுதான் ஒரு யானுசன் சரியாக கவலைப்படுறார் இது நல்லா இருக்கும் அவருக்கு முதுகில் வச்சு பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் இது இன்னொரு ஆள் வச்சு தான் செய்யணுமா அப்போ கெதியாக உங்களை எதிர்காலத்தை தேடி பிடிக்குங்கோ அது நல்லூரில் கொஞ்சம் பார்த்தா அது பெருசு கொஞ்சம் வளைவாக இருக்கும் அப்படியே முதுகுக்கு ஏற்ற மாதிரியே ஃபோட்டோ எடுக்கலாம் 650 ரூபா கிளாஸ்களை பார்க்க உண்மையாக ஆசையாக இருக்கேன் வேண்டிக்கொண்டே அந்த பயன்படுத்தாடியும் வேண்டிக்கொண்டே வீட்டுக்கு வடிவுக்கு வைக்கணும் போலவே இருக்கிறேன் இதுகளை நீ இப்போதை தேவையில்லை எனக்கு ஒரு கொஞ்ச நாள் போகணும் இது என்ன நிறைய பேர் கேட்டதா ஆனால் விலை என்னென்னு தெரியல எங்கே இருக்குன்னு சொல்லுவேன் இங்கே இருக்கு வந்து வேண்டுங்க பூக்கண்டே கட்டுன்றதுக்கான நல்ல ஐட்டம் விலையை காணையில் இங்கே இதுவெல்லாம் நான் நீ வேண்டோம் மேக்கப் கிட்ஸ் இதுவெல்லாம் வேண்டோடும் இதுவெல்லாம் எனக்கு தேவை சரி பரவாயில்ல இந்த விலையில் பார்த்து இதெல்லாம் மலிவாக இருக்குது இது அந்த ஓலையில் இதுன்றது பின்னுறது கதிரை பின்னுற ஐட்டங்கள் கலராக இருக்குது இல்லை ஒரே கலரில் இருக்குது வாலிபால் இருக்குது இப்போதை தேவையில்லாது ரோட் பிளக்குகள் எல்லாம் இருக்குது பேன் இருக்குது பாருங்கள் நல்ல சின்ன பேன் இருக்குது ஒம்ப்ளேட் போடுற சின்ன பேன் இருக்குது 850 ரூபா ஒவ்வொரு விலையிலையும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை இலை இந்த தட்டுகள் எல்லாம் இருக்குது இதில் உங்களுக்கு தலை வாழையில் வேணுமெண்டா பிஞ்சு வாழையில் வேணுமெண்டா பிஞ்சு வாழையில் முத்தல் வாழையில் வேணுமெண்டா முத்தல் வாழையில் உங்களுக்கு நடு வாழையில் வேணுமெண்டா நடு வாழையில் உங்களுக்கு என்ன ஐட்டங்கள் வேணுமெண்டாலும் எடுக்கலாம் நல்ல தட்டுகள் இருக்குதுங்க நல்ல ஐட்டங்கள் உங்களுக்கு உண்மையாகவே தரம் உங்களுக்கு இங்கே வந்தால் ஏதாவது வேண்டிக் கொண்டு போகணும் போல தான் இருக்குது அப்படி தான் முழு ஐட்டங்களும் இருக்குது இங்கே தரமான ஐட்டங்கள் நானும் கொண்டு வேண்டிட்டு தான் போகணும் ஆனால் ஜான்சன் காட்டினவர் மிளகா கையெறியாமல் கட் பண்ணுறதான் இது இதுக்குள்ளே மிளகா மட்டும்தான் நான் கட் பண்ணலாம் வேறு ஒன்றும் கட் பண்ணலாம் இதுக்குள்ளே வச்சுட்டு சரக்கண்டு எடுத்தால் கட் பண்ணி தரோம் சரியா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரம் தான் ஆனால் கொஞ்சம் அந்த பிளப்பில்லாத தகரம் மாதிரி கிடக்கு தோசை சுடலாம் நான் நினைக்கிறேன் இது ஒட்டுப்படான்னு சொல்லி அந்த தோசை அந்த கல்லில் ஒட்டுப்படம் கேஸ் அடுப்புக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாமான் நல்ல புனல் இதே பார்த்துருக்குறீங்களா முந்தி மண்ணெண்ணெய் விடுறது பயன்படுத்துகிறத கனகாலத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் நல்ல அரிக்கன் இந்த இது அப்பளங்கள் பொரிச்சு போட்டு வச்சா எண்ணெயால் வடிக்கும் அப்பளங்கள் மிளகாய் பொரிச்சு போட்டு வச்சா இந்த ஒவ்வொரு டிசைன் அளவில் இருக்குது அளவு பாத்திரம் முந்தி சொல்லி நம்ம இதுக்கு என்ன பேருண்டா கொத்துன்னு சொல்லினா அது ஒவ்வொரு அளவில் இருக்குது நல்ல கொத்தை இதுகள் இருக்குது இங்கே ஐட்டம் தேடி வந்தோன்னா அது இங்கே இருக்குது விலை என்ன 350 ரூபா இந்த ஐட்டங்கள் இதை எடுத்து கொள்ளலாம் தான் நினைக்கிறேன் நான் சொன்னேன் அந்த மிக்சர் அதுகள் போட்டு வைக்கணும்னு சொல்லி நல்ல ஐட்டங்கள் வேண்டி கொண்டு போவோம் இது ஒன்று ஓகே இந்த கிளாஸை உண்மையாகவே அங்கே கேளுங்க அண்ணா ஒரு கூடையே வாங்கணுங்க வேலைக்காரன் ஆக்கி விட்டீங்க எங்களையா
பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு கட்டாயம் ஒரு வாகன சாரதிகளுக்கு கட்டாயம் தேவை வேண்டாம் ஓயில் விட்டு அடிக்கிறதுக்காக நல்ல ஐட்டங்கள் இருக்குது. நல்ல தட்டுகள் எல்லாம் இருக்குது. வேறு லெவல் தட்டு. அரிச்சனை தட்டுகள். இங்கே என்ன சாமான் இது? என்ன இது? என்ன அடடா இது இதெல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல தானே வைக்கணும். ஏன் தூரத்தூர வேறு இடங்களில் வைக்கிறது? ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டான இதில் இதுமா நல்லா தான் இருக்கு. மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் நல்லா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தோட்ட வேலை செய்கிறார்கள். ஜான்சன், நீங்கள் வீட்டு தோட்டம் செய்கிறீங்க தானே, இதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்க. நாங்கள் பெருசாக பயன்படுத்துகிறாங்களே. சரி, இது கத்தி. சரி, ஓகே. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில இடங்கள் காட்ட முடியலை. இங்கே வித்தியாசமான ஐட்டங்கள் டூல்ஸுகள் இருக்குது. நல்ல காலம். இது எங்களுக்கு முக்கியமான சாமான நாங்கள் தெரியாமல் போயிட்டோம். இதுக்கு க்ரீஸ் வச்சு நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். நாங்கள் க்ரீஸ் அடிக்கிற ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதில் அடுத்து அதுவும் க்ரீஸ் அடிக்கிறது தான். நல்ல சாவிகள் இருக்குது. கை கோடாலி, நல்ல கணக்கான கை கோடாலி. நிறைய சாவி ஐட்டங்கள் இருக்குது. உண்மையாகவே கத்தியை பாருங்க, ஒரு வித்தியாசமான கத்தி. என்ன கத்தி? இதுன்ற விலை எது? சாவி செட் 1390 ரூபா. உண்மையாகவே இது ஓகே. இல்லை தெரியும் தான். எனக்கு ஒரிஜினல் பாவிக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த விலைக்கு ஓகே ஒன்று பார்த்து வாங்க. அந்த விலை 1390 ரூபாய்க்கு ஆமாம். வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இங்கேயும் ஒரு ஆள் வந்து நான் மீட் பண்ண, லண்டன்லேருந்து வந்து மீட் பண்ண, பின்னால் ஒழிச்சிருக்கா போகிறா. பரவாயில்ல, கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. நன்மை. அந்த கத்தி என்ன விலை? அடிச்சிருக்கேன்னு சொல்லாங்க. இல்லை அடிச்சு இல்லை. 850 ரூபா. கொஞ்சம் வித்தியாசமான கத்தியெல்லாம் இருக்குது. எங்கே நாங்கள் இதில் பார்க்குறோம்னு தெரியல. அரிய வெட்டுற கத்தியான்னு எனக்கு தெரியலை. 850 ரூபா. இது எங்களுக்கு நாங்கள் இப்படி கத்தியால் பாவித்தது குறைவு. இப்படி கத்தி பாவிச்சிருக்கோம். ஆனால் இங்கே இருக்குது இன்னும் ஒரு பாரமுடா, சரியான பாரமுடா. ரச்சி எலும்புகள் விட்டால் அப்படி சாமானுங்க. நல்ல பாரம். எப்படியும் 5 கிலோ வரும் இந்த கத்தி. நீங்கள் தூக்கிப்பாரு, 5 கிலோ கிட்ட வருவேண்ணா. இது அந்த ஓங்கி ரச்சி எலும்புகள் விட்டு தான் இது. சரி, வச்சா துண்டு. எல்லாமே நல்ல கத்திகள் இருக்குங்க. நல்ல இது. அந்த இதில் விலை 1750 ரூபா. அந்த கத்தி சொன்னால் தானே 1750 ரூபா. நல்ல கத்தி. இந்த ரச்சியல் விட்டால் நல்ல கத்தி, தரமான ஒரு கத்தி. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் பாரம், வெயிட் இல்லை. அதை தூக்கி போட்டு இதை தூக்க நோமலாக இருக்குது. இந்த கத்தியோட விலைகள் இது 300 நல்ல கத்தி என்ன 390 ரூபா. 390 ரூபா, 400 ரூபான்னு வைங்க. நல்ல கத்தி. நல்ல லைட்டுகள் எல்லாம் இருக்குது. நல்ல பாக்ஸ் 250 ரூபா. சரி, இது வேண்டிட்டு போவோம். நான் இதில் ஒரு 2 250 ரூபா 2 காணும். எவ்வளோ நாள் இந்த கடை திறந்து? 2 மாதம் ஆகுது. 5 மாதம். மற்ற பிரான்ச் அங்கே இது 2 பிரான்ச் அங்கே இருக்குது. 2 இருக்கு. சரி, நல்ல விஷயம். நல்ல மலிவாக இருக்குது. ட்ரோன் எல்லாம் இருக்குது. என்ன அந்த ட்ரோனை காட்டும்? இல்லை இது இருக்குது. அது என்ன விலை? என்ன அந்த ட்ரோன்? 11 கேமரா எல்லாம் இருக்கா அதில்? 11,500 என்ன முழு ஐட்டமே இருக்குது. இங்கே உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இருக்குது. இது 2 இது தாங்க. 2 காணும். என்ன விலை நகை வெட்டி சின்ன பிள்ளைல? 100 ரூபா. இந்த சின்ன பிள்ளைல நகை வெட்டி 100 ரூபா. நான் 250 ரூபாய்க்கு வாங்கினேன் சின்னாக்களுக்கு வெட்டுறதுக்காக. உண்மையாகவே மலிவாக இருக்கீங்க. இப்போ எல்லா தனித்தனியாக இதுக்கான கடையில் போய் வேண்டியக்க விலை கூட, இங்கே தனியாக வந்து வேண்டியக்க மலிவாக இருக்குது. இருக்கு. இது முந்தி இருந்த மேஜிக் போலே பாருங்கள். இதுன்னு சொன்னால் தண்ணி போத்துலுக்க போட்டால் அப்படியே பவுல்ஸாக வரும். நல்லா இருக்கும் பார்க்க. நல்ல விளையாட்டு சாமான். இதில் எப்படிங்க இங்கே நான் ஒரு வயலின் பிளேயர் என்ற வழியாக, வயலின் தான் இது பிளேயர் என்ற வழியாக இது எனக்கு இந்த வாசிக்க தெரியும். இந்த அந்த பெரிசில் வாசித்தபடியாக அது இல்லை எங்களுக்கு வாசிக்க. இந்த இது எல்லாம் படிக்கணும்.
இந்த பெருசுகளில் வாசிக்கிறபடியா எனக்கு இது வாசிக்க அந்த அவளாண்டி இதாக இருக்குல்ல 1290 வந்து பழகிறேன்னா பழகும் நல்ல ஸ்போர்ட்ஸ் கார்கள் இருக்குது இதெல்லாமே நீ வேண்ட வேண்டி வரும் கட்டாயம் ஜேசிபிஎல் எல்லாம் பாப்போம் ஆறுதலாக வந்து வேண்டிக் கொள்வோம் முடிச்சிட்டா நல்ல லேடிஸுன்ற அந்த செயினுகள் ஐஸ்கிரீம் பெட்டுறது அந்த கரண்டி எல்லாம் இருக்குது ஐஸ்கிரீம் பெட்டுற கரண்டி ஒரு மாதிரி இதுக்குள்ளே இருக்கிறதுகளெல்லாம் என்னால் கவர் பண்ண முடிஞ்செல்லாம் கவர் பண்ணி காட்டிட்டேன் மற்றது பலாலி ரோட்டில் இவன் இன்னொரு கிளை இருக்குது அது தொடர்ந்து ரீசெண்டாக தான் திறந்தது அது தொடர்ந்து 1 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் அங்கே இதை விட அதிகமான பொருட்கள் இருக்குது நீங்கள் இங்கேயும் பார்த்துக்கொள்ளலாம் அங்கேயும் பார்த்துக்கொள்ளலாம் நல்ல மலிவான பொருட்கள் இருக்குது வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஓகே இதோட முடிக்கிறேன் அடுத்த வீடியோ வரும் வெயிட் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்